சாத்தானுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஒரு தனி மனிதனை, ஒரு குடும்பத்தை சபையிலிருந்து வெளியேற்றுவது. எப்படி தந்திரமாய் ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றி தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வரை பிரித்தானோ, அதே போல ஒரு தனி மனிதனை சபையிலிருந்து பிரித்து அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை பிரிப்பதுதான் சாத்தானுடைய வேலை. சபையை விட்டு நாம் பிரிந்திருப்போமே ஆனால் நாம் ஒரு வகையிலே அனாதைகள். சரிங்களா? சபைதான் நமக்கு சகலத்தையும் தருகிற தேவனுடைய காரியமாக இருக்கிறது. சபைகளின் ராணி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சபை எதுனா எபேசு சபை. இந்த எபேசு சபையை பத்தி பவுலடிகர் எப்படி அழகா எழுதுவார்னா, எபேசுல ஒரு 6 அதிகாரம் இருக்கு இல்லையா? இந்த 6 அதிகாரத்துல ஒவ்வொரு அதிகாரத்திலையும் சபை எவ்வாறாக வெளிப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் அதிகாரத்துல சரீரமாகிய சபை, 2வது அதிகாரத்துல ஆலயமாகிய சபை, 3வது அதிகாரத்துல ரகசியமாகிய சபை, 4ஆம் அதிகாரத்தில் புதிய மனிதனாகிய சபை, 5ஆம் அதிகாரத்துல மனவாட்டியாகிய சபை, 6ஆம் அதிகாரத்துல போர்ச்சேவகனாகிய சபை. இப்படி சபையை குறித்து அழகா விளக்கம் கொடுத்திருப்பார். அதை படிக்கும் பொழுதுதான் தெரியும். இப்ப சபைக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும், சபைக்குள்ள இருக்கணும்னா 2 அனுசரிக்க வேண்டிய கடமைகள் 2 தான். முதலாவதாக பாத்துக்கங்க, அவன் சுவிசேஷத்தை பெற்று அவன் ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். முதலாவது ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். 2வது ஞானஸ்தானம் எடுத்தவன் திருப்பந்தியிலே கலந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். சபை என்பது ஒரு பரலோக திட்டம்.